எண் 8 ஹம்ஷிதா எஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹம்ஷிதா. நான் 5ஆம் வகுப்பு A4 பிரிவு படிக்கின்றேன். நான் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இலக்கிய கதாபாத்திரம் கண்ணகி. ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானது இந்த சிலப்பதிகாரம். இதனை எழுதியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் தலைவன் தலைவி என்றால் அது கோவலனும் கண்ணகி மட்டுமே. தன் கணவன் தவறே செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் மதுரை முழுவதும் முற்றிலுமாக ஏற்ற கண்ணகி பற்றிய தொகுப்பை காண்போம். காவலரே காவலரே, காவியும் நீரும் கையில் தனி சிலம்பும் ஆதிபிடி போல வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று மது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீரின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளன் கரிகால் சோழனது பூம்புகார் எனது ஊர், பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பேர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்மரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமிதனை மூழியாக்கும் முடிப்படைந்த மன்னவனே, என் தன் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனி செல்முடன் வந்திருக்கும் கண்ணகி. என்ன பாண்டிய மன்னா, உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை மறந்துடுக அரசே, அறந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவராயனும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களே கல்வர்கள். கொற்றவனே, குடை நிழலில் குந்தரம் முற்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானதேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன். என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்கு உரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, அறிவுமிகு அரும்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாயின் மேல் ஆணையாக, தமிழின் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடனான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. இவ்வழக்கிற்கு என்னம்மா ஆதாரம்? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக்கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேரு நத்தானை கேட்டிருந்தால் நீதி வழுவா நெடுஞ்செழன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் நத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துகளா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாய முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். அமைச்சர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. நீ தலை கொண்டு நிற்பதை பார்த்து திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா. உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டு யானை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? எங்கே? எங்கே?
மன்னா மாசுபடரவும் மாநிலம் மிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோலதற்காக, மாபாதகம் புரிந்த உனக்கு மணி மூடியதற்காக தேவையில்லை. அழு, என்னை காலமெல்லாம் அள வைத்த காவலனே, அழு அழு. என் மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக என்று ஆணையிட்ட நானே கல்வன். தமிழே, தாயகமே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. பாண்டியனின் உயிர் பிரிந்தது, அழியட்டும் ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். நீதி தவறிய மதுரையை அடியோடு அழித்து விடு. இத்தகைய கண்ணகி அவளது சிறந்த ஒழுக்கத்தினாலும் மற்றும் கற்பின் இலக்கணமாகவும் பத்தினி பெண்களின் அடையாளமாகவும் திகழ்ந்தவர். அரசிக்கு ஆண்பால் அரசன் என்றால் கற்புக்கு அரசிக்கு ஆண்பால் கற்புக்கு அரசன் என்ற வார்த்தைக்கு கூட இன்றளவும் ஒருவரும் இல்லை. 12 வருடங்களாக தனிமையில் தவித்தும் தன் கணவனுக்காக மன்னனையே துணிவுடன் எதிர்த்து போராடி மதுரை மாநகரையே எரித்த கண்ணகியை போன்று ஒவ்வொரு பெண்ணும் நம் வாழ்வில் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட வேண்டும். மாணவ செல்வங்களே, நமது பெயர் கண்ணகி போன்று காப்பியத்தில் சரித்திரம் படைக்காவிட்டாலும் நமது பெயர் அறிவிப்பு பலகை நம் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்கள் என்று நம் பள்ளி அறிவிப்பு பலகையிலாவது நமது பெயர் இடம்பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த மைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.